உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வீட்டுக்கே வந்து நீ இது இருக்க வேண்டிய இடமே கிடையாது, நீ வா நிலா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கூப்பிடும்போது சோழன் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, வேலண்டைன்ஸ் டேக்குள்ளார என்னோட லவ்வை வந்து அவளுக்கு புரிய வச்சு அவளே அவளோட வாயால் என்கிட்ட வந்துட்டு லவ்வை சொல்லி இந்த தாலியை என் கையாலே அவள் கழுத்தில் போட்டு விட சொல்லுவாடா, அதை நான் செய்ய வைக்கிறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த சேலஞ்சை அவர் பண்ணலை அப்படிங்கும்போதே பாண்டி வந்து சொல்லியிருப்பாரு, நீ எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறடா, அதனால தான் நீ அதையாவது பண்ணியிருந்தீங்கன்னா கூட அட்லீஸ்ட் இப்போ அந்த டிவோர்ஸ் வரைக்குமாவது போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. அப்போது அந்த வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறதுல அவர் பண்ணுறதுக்கு தவறுனாலும் இந்த முறை அவங்க அப்பா வந்து வா போகலாம், இது நீ இருக்கிறதுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நிலா வந்து அப்போது நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு இங்கே இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா எனக்கு சோழனை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஷாக்கு மட்டும் இல்லாமல் சோழன் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, நிலா மனசில் எப்படிலாம் இடம் பிடிச்சி அவர் உட்கார்ந்துருக்காரு, அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நிலா தன்னோட வாயாலே அவங்க அப்பா கிட்ட ஒவ்வொன்றையும் புட்டு புட்டு வைக்கும் போது தான் இப்போ சோழனுக்கே வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அப்போது நம்மளை இந்த அளவுக்கு தான் அவள் நினச்சிருக்காளா, அவளே சொல்லிட்டாளே அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டாக அமையும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அங்கே இல்லை அப்படிங்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் தேடிட்டு வராங்க. ஸோ வந்த செகண்டுக்கு வந்து பார்த்தா இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும்போது நிலாவுமே அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. நடேசன் பார்க்குறாரு, மடி என்னம்மா அதான் வந்துட்டியா வீட்டுக்கு, அப்படியே ஒரு மாதிரியே இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், இப்போது எப்படி இருந்தாலும் திரும்ப திரும்ப என்னை அவங்க கிட்டே இருந்து தப்பிச்சு வர மாதிரியே தான் என்னை எங்கள் அப்பா பண்ணிகிட்ருக்காரு, அதை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி விடுமா, இப்போ என்ன உங்கள் அப்பா உனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அதில் என்னென்னா இந்த சோளம்பயம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அது ஒன்று தான் அவர் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடேசன் சொன்ன உடனே சோழனுக்கு செம்ம கோவம் வருது. யோ 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 நடேசா, உன் வாயில் நல்ல வார்த்தையாக வராதையா, ஏன் இப்படி அந்த அவர் நினைக்கிறது என்னவோ உண்மையாக இருந்தாலும் நீ வேறு ஏன் அதை சொல்லி 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 காட்டிகிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் என்னமோ இல்லாததையும் ஆவாத போவாதையும் சொன்ன மாதிரி சொல்கிறேன், அதனடா உண்மை, நீ நிலா வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு, அதனால தான் திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்லியிருக்காரு. என்னம்மா அதானம்மா அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு நீங்கள் வேறு அங்கிள் சும்மா இருங்க, அவர் அப்படி ஏதோ நினச்சிருப்பாருன்னு கூட எனக்கு தோணுது தான், ஆனால் இனிமேல் சென்னை சைடை விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு செம்ம கடுப்பாகுது. பத்தாததுக்கு என்கிட்ட பொய் வேறு சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் வந்துட்டு மும்பை போயிருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட பொய் சொல்லி அங்கே இருக்க பிஸ்னஸை பார்த்துக்கணும், அதனால் ஒரு வாரத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு என்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்பாவும் அம்மாவும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி இது எப்படியோ உண்மையாக இருக்காது, உண்மையான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அன்றைக்கி ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி ஃபோன் பண்ணியா, என்ன சொன்னாங்க நிலா அப்படிங்கிறாங்க. வேறு என்ன சொல்லுவாங்க, அண்ணன் எங்கேயும் போகல, அந்த தடிமாடு அங்கே தான் இருக்கான், அப்புறம் நான் அண்ணனும் அங்கே இங்கேயும் போயிட்டா இங்கே இருக்க பிஸ்னஸை யார் பார்த்துக்கிறதுன்னு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. பாத்தியா நிலா, நான் தான் சொன்னல அன்னைக்கே, உங்கள் அப்பா சும்மா சாதாரணமான ஆளெல்லாம் இல்லை, திருவண்ணாமலையில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் டிவோர்ஸ் வாங்கின விஷயம் வரைக்கும் அவர் தெரிஞ்சிருக்காரு அப்படின்னா சும்மா அவர் வந்து உன்னை கூப்பிட்டு போயிருப்பாருன்னு நினச்சிட்டு இருக்கியா, எனக்கு அப்போவே தெரியும் நிலா, ஆனால் நீ தான் நான் சொல்ல சொல்ல கேட்காம கிளம்பி போயிட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை சோழன், எனக்கு மட்டும் என்ன இங்கேருந்து போகணும்னு ஆசையா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அப்பா அம்மா வந்து என்கிட்ட கேட்கும்போது என்கிட்ட சொல்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக ஏதாவது ரீசன் இருந்ததா, எதுவுமே இல்லையே, நீங்கள் தானே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்களே, அப்புறம் எதை வச்சு நான் அவங்கக்கிட்ட பேச முடியும் அப்படிங்கும்போது அப்படியே சோழனோட முகம் வந்து அப்படியே ஃபியூஸ் போன மாதிரி ஆகிடுது. அப்படியே ஒரு மாதிரி நிற்கும்போது சேரன் பார்க்குறாரு, என்னடா நிலா சொல்கிறது உண்மை தானே, நீ ஆரம்பத்தில் அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா இப்படிலாம் ஆயிருக்குமா, இனிமேலாவது பொய் சொல்கிறத ஒழுங்காக நிறுத்திட்டு ஒழுங்காக நிலாக்காக வாழ பாருடா அப்படிங்கிறாங்க. நடேசன் பார்க்குறாரு, இங்கே பாருடா, அது தங்கமான புள்ள, உன்னை விட்டு போயிட்டு திரும்பவும் உன்னையவே தேடி வந்திருக்க அப்படின்னா அதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி யோசி, முதல்ல நீ அதுக்கு அது இதுன்னு செய்யலைனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் செய்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம், ஆனால் அட்லீஸ்ட் இந்த பொய்யாவது சொல்லாமல் இருடா, நீ சொல்கிற பொய்யினால் எப்பா இந்த வீடே தாங்க மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. உடனே இப்போ நிலா பார்க்குறாங்க, அப்படிலாம் இல்லை அங்கிள், எல்லாருமே நீங்கள் பார்த்துக்கிறீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒரு பொய் மேலே பொய்ன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுதுல்ல, ஒரு விஷயத்தை அப்போ தான் நம்பி நான் செய்யலான்னு எடுக்கும்போது இன்னொரு ஒரு பொய், அதுதான் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னோடனே இப்போ நிலா பார்க்குறாரு. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன எல்லாரும் மாற்றி மாற்றி அடுக்கடுக்கா என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ நிலாவோட அப்பா பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம், இப்போ எதுக்கு எல்லோரும் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வேறு என்னடா பண்ண சொல்கிற, இதுக்கு மேலே என்ன பண்ணணுங்கிறத நம்ம யோசிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு. இங்கே பாருடா, என் பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணுன்னா எனக்கு நல்லா தெரியும், அவள் மனசு நோகாமல் ஒன்று பண்ணணும்னு பார்த்து செய்கிறேன் வேணாம், அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை நான் இனிமேல் செய்வேனா, கண்டிப்பாக செய்ய மாட்டேன், என்ன நிலா நான் சொல்கிறத நான் உண்மைன்னு நீ நம்புறல அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நிலா பார்த்துட்டே இருக்காங்க. சரி விடுங்க, இப்போ போய் படுங்க, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சுப்பா, நீ போய் தூங்கு போ, அதான் இங்கே வந்துட்டீல, எந்த டென்ஷன்
டென்ஷனும் இல்லாமல் நீ போய் நிம்மதியாக தூங்கு அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவங்களும் ரூம்குள்ளே போய் தூங்க போயிடுறாங்க. இப்போ காலையில் எழுந்து வரும்போது பார்த்தா பல்லவன் வந்துட்டு அங்கே ஏதோ ஃபோட்டோலாம் மாட்டிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே சேரன் வந்து பார்க்குறாரு. டேய் ஏன்டா இந்த ஃபோட்டோ எடுத்து மாட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ அங்கே ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன், இந்த ஃபோட்டோ அங்கே சும்மா தானே இருக்கு, முன்னாடி தான் அண்ணி ஏதோ கோவத்தில் இருந்தாங்க, அதனால சரின்னு எடுத்து கழட்டி வச்சிட்டோம். இப்போ தான் அண்ணி நம்ம வீட்டுக்கே திரும்ப வந்துட்டாங்கல்ல, அண்ணியை பார்த்தா அப்படிலாம் கோவப்படுற மாதிரிலாம் தெரில, சோழனையும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே, அப்புறம் இந்த ஃபோட்டோ இங்கே இருக்கிறதுல என்னென்ன நல்லா தானே இருக்குது, அதனால தான் எடுத்து மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நிலா கரெக்டாக இப்போ வந்துட்டு இவங்க பேசிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா பல்லவா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே சேரன் பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை பண்ணலா, நான் எவ்வளோ சொல்ல கேட்காம ஏதோ இந்த பல்லவன் தான் இந்த ஃபோட்டோ தூக்கி இங்கே மாட்டிகிட்டு இருக்கான்ப்பா, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாதப்பா, இதோ நான் கழட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நிலா அப்படியே பார்த்துட்டு சேரனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. என்னப்பா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் ஏதாவது சொல்லிடுவேனோ டென்ஷன் ஆயிடுவேணும்னு சொல்லிட்டு பயந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உனக்கு தான் இந்த ஃபோட்டோ இங்கே மாட்டினா பிடிக்காதுல்ல, அதனால தான் சரி இதை பார்த்து டென்ஷன் ஆயிடுவியோன்னு சொன்னேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, பரவாயில்ல ஃபோட்டோ தானே, அங்கே இருந்தால் இருந்துட்டு போட்டோம், பல்லவன் ஆசைப்படுறான்ல, நீ மாட்டிக்கூட பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அப்போ அப்படியே பல்லவன் பார்த்துட்டு பாத்தியாண்ணே நான் தான் சொன்னேன்ல அண்ணி முன்ன மாதிரிலாம் இல்லைண்ணே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேரன் இருந்துட்டு இருப்பானிலா இதை உனக்கு டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. உட்காந்து அவங்களும் டீ சாப்பிட்றாங்க. அப்போ தான் சோழன் தூங்கி எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வராரு. வந்து அவருமே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. அப்போ பார்த்துட்டு பல்லவனும் என்னென்ன இதை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிற, உன் ஃபோட்டோ தான் அப்படிங்கிறாங்க. டேய் இந்த ஃபோட்டோ பார்த்தாலே அப்படியே மனசுக்குள்ளார அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்குடா, ஆமாம் உங்கள் அண்ணி ஒன்றும் சொல்லலை அந்த ஃபோட்டோ மாட்டினதுக்கு அப்படின்றாங்க. அதை என்ன கேட்குற, இந்த ஃபோட்டோவை மாட்டும் போதே சேரனை வந்து என்னை கழட்டுன்னுச்சு, நானுமே சரி ஏதாவது ஒன்று இது பண்ணிடலான்னு பார்த்தேன், கரெக்டாக பார்த்தா அண்ணி வந்துட்டாங்க அப்படின்னோடனே ஐயோ திட்டினாலாடா அப்படிங்கிறாங்க. அது தானே இல்லை திட்டுவாங்கன்னு தான் நானும் நினச்சேன், ஆனால் பரவாயில்ல ஃபோட்டோ தானே அது பாட்டுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீ உனக்கு பிடிச்சிருக்கல மாட்டிக்கூட பல்லவான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போல்லாம் முன்னாடி மாதிரி இல்லைடா நிலா, ரொம்ப மாறிட்டாடா, என்னை வந்து அவ்வளோ லவ் பண்ணுறாவ, இல்லைனா நடுராத்திரியில் திரும்பவும் வந்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நடேசனும் தூங்கி எழுந்து வந்துட்டு பார்க்குறாரு. எல்லாருமே உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னம்மா டீ சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள் நீங்கள் டீ சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் டீ எல்லாம் வேணாமா. ஆமாம் இன்னும்மா அவங்க அப்பா அம்மா இன்னும் உன்னை பார்க்காம இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அங்கிள் உடனே வரணுமா அவங்க, நானே இங்கே வருவாங்களே தேடிட்டுன்னு பக்குன்னு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ ஏமா பயப்படுற, அதான் அங்கிள் நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே சோழன் பார்த்துட்டு நல்லா பார்த்துக்குவேன், நேற்று நைட்டை நீ மட்டும் வந்து ஹார்ன் அடித்து அங்கே உட்காந்து நீ இது பண்ணலன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிருக்குனே தெரில, அவங்க அப்பா எழுந்துச்சு வெளியே வந்தாருல்ல எல்லாமே ஒன்னால தான் கெடுத்து விட்டுருப்பியே கொஞ்ச நேரத்துலையே அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் அதனால என்னடாப்பா, நீங்கள் பாட்டுக்கு எங்களை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டீங்க, ஏன் மருமகளை கூப்பிட நாங்கள் வரக்கூடாதா, அதனால தான் நாங்கள் பின்னாடியே வந்தோம் அப்படிங்கிறாங்க. பின்னாடி வந்ததெல்லாம் சரி அதுக்காக அப்படியே ஹார்ன் அடிச்சுட்டு வருவீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஏமா உனக்கே கேட்டுச்சு அந்த சவுண்டு அப்படிங்கிறாங்க. பின்ன எனக்கு அந்த சவுண்டு கேட்டு நான் வேகமாக ஒரு ரூமுக்குள்ளேயே ஓடிட்டேன், எங்கள் அப்பா தூங்கிட்டு இருந்தவரை எழுந்து வந்திருக்காரு, இப்படியே அங்கிள் அடிச்சுட்டு வருவீங்க ஹார்னை அப்படிங்கிறாங்க. உடனே பல்லவனை பார்த்துட்டு நல்லா சொல்லுங்க நீ, நான் எவ்வளவோ சொல்கிறேன், அவர் பாட்டுக்கு அவர் ஹாரன் தான் சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு அமுக்கிட்டே வராரு நீ அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா புது வண்டி இல்லை அதனால அப்படி ஹாரன் கொஞ்சம் சத்தமாக வச்சேன், அது ரொம்ப சத்தமாக கேட்டுருச்சு போல், அது இல்லாமல் நடுராத்திரி வேலை இல்லை அதனால அப்படி ரொம்ப சத்தமாக கேட்டுருச்சு போல இருக்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக கார் வந்துடுது. ஸோ அதை பார்த்தோன்னே மடி வந்துட்டாங்கம்மா அப்படின்றாங்க. அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க வேகமாக உள்ளே வந்தவங்க நடேசன் பார்த்துட்டு வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் வேகமாக வந்துட்டு நிலா எங்க அப்படிங்கிறாங்க. நிலாவா அவள் இங்கே தானே இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு வேகமாக உள்ளே வந்துட்டு நிலா அப்படிங்கிறாங்க. வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி ஏதோ உன் புகுந்த வீட்டில் வந்தவன் நாங்கள் நீ உன்னை பார்க்க வந்த மாதிரி ஏதோ வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்றுட்டு நிற்கிற அப்படிங்கிறாங்க. என்னம்மா நான் இங்கே இருக்கிற வீட்டில் நீங்கள் வரீங்க அப்போ வாங்கன்னு தானே சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்னடி நீ நினச்சிட்டு இருக்க உன் மனசில், காலையில் நாங்கள் எந்திரிச்சு போய் தேடுறோம் உன்னை ஆளையே காணோம், சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டுக்கு இங்கே வந்திருக்க, எப்படி இங்கே வந்த நீ அப்படிங்கிறாங்க. நான் நேற்று நைட்டு இங்கே வந்துட்டேனேம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி நீ நினச்சிட்டு இருக்க, பாருங்க நீங்கள் போய் வீட்டெல்லாம் பூட்டிட்டு தானே இங்கே வந்தீங்க கேட்டை அப்படிங்கிறாங்க. ஆமாம் தேனு நைட்டு நான் கேட்டு பூட்டும் போது ஏதோ ஒரு ஹாரன் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா அவள் அதுக்கு முன்னாடி கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன், என்ன நிலா திரும்பவும் நீ அதே மாதிரி பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. நான் என்ன இப்போ தப்பாக பண்ணிட்டேன், எனக்கு பிடிக்காத ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க, எனக்கு பிடிச்ச இடத்துல நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் சிம்பிள் அப்படிங்கிறாங்க. என்னடி உன் அப்பா கிட்ட பேசுகிற மாதிரியே நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா இப்போ என்ன உங்கள் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கடி முதல்ல இங்கே இருக்கணும், நம்ம ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ அங்கே வராமல் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க, என்னடி நீ நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அப்போது மனோகரமே பார்த்துட்டு பயங்கரமாக கோவத்தில் கத்துறாரு. இங்கே பாரு நிலா, நீ ஒழுங்காக இப்போ கிளம்புறியா இல்லையா, வா நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க.
இப்போ என்ன உங்கள் பிரச்சனை? நான் இங்கே இருக்கிறதுனா ஒன்று டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது, அப்படி தானே? பேசாமல் என்னை சோழனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே அப்படி செம்ம ஒரு கடுப்பாகுது. தேன் அப்படியே கோவத்தில் நின்றுட்டு இருக்கும்போது இப்படி திரும்பி பார்க்குறாங்க. அங்கே அந்த ஃபோட்டோவும் மாட்டிகிட்டு இருக்கவும் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு இப்படி மனோகரை கூப்பிட்டு, ஏங்க அங்கே திரும்பி பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்த உடனே அங்கே ஃபோட்டோ வேறு இருக்கிறத பார்த்தோன்னே இன்னுமுமே அவருக்கு கோவம் வருது. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாங்க. அப்போ நிலா அதை பார்த்துட்டு, ஓ அதுவா, அது எங்கள் ரிசப்ஷனில் எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே மனோகர் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் நிற்கிறாரு. டக்குன்னு தேனை, ஏங்க ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு, ஸோ அவங்க கொஞ்சம் விஷயம்லாம் வந்துட்டு மனோகர்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம இப்படி பேசினா அவள் இப்படி வழிக்கு வருவா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திரும்பி வந்த உடனே பார்த்துட்டு இப்போ நிலா கேட்குறாங்க, என்னப்பா என்ன பேசி முடிவெடுத்திருக்கீங்க, 2 பேரும் போய் பேசுனீங்களே அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு, சரிம்மா நிலா, இப்போ என்ன உனக்கு, நீ சென்னையிலே இருந்து வேலை செய்யணும் அதானே, உனக்கு அப்பா பெரிய பெரிய ஆர்டர்லாம் வாங்கி தரேன், வேணும்னா உனக்கு இங்கேயே ஆஃபீஸ் போட்டு தரேன், வா நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. இந்த கிளம்புறேங்கிற வேலைக்கே இங்கே ஒன்றும் இடம் இல்லை. நான் கேட்டது என்ன சோழனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தான் நான் சொன்னேன். எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கு, என்னை இங்கே இருக்க விடுங்களேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, சோழனை கல்யாணம் பண்ணணும். நான் கடைக்கு போயிட்டு நானும் அம்மாவும் தாலி என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு வரோம். இன்றைக்கே நாள் நல்லதாக இருக்குது, பேசாமல் இன்றைக்கி நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை பார்த்த உடனே அப்படியே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆனாலும் நிலா ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இதை பார்த்த உடனே தேனுக்கு அப்படியே சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க நான் சொன்ன உடனே எப்படி ஷாக் ஆகுறா பாருங்க. அவளுக்கு இங்கே இருக்கிறதுக்கெலாம் பிடிக்கலங்க, அவளுக்கு நம்ம கிட்டே இருந்து தப்பிக்கணும். எங்கே நம்ம திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டோன்னா அங்கே வேறு யாருக்காவது நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருவோமோ, வேலை செய்யாமல் போயிட முடியுமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயம். அதனால தான் இங்கே இருந்தால் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்கல்ல, அவள் இஷ்டத்துக்கு இருக்கலாம். அதனால தான் அங்கேருந்து இவள் இங்கே தப்பிச்சு வந்திருக்கா. அவளுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் பெருசாக ஆர்வம் இல்லைங்க, சும்மா நமக்காக சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நிலா வந்துட்டு இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த எக்ஸ்பிரஷனை வச்சு இவங்களாம் ஒரு இது பண்ணுறாங்க. ஆனால் டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்கன்னா, அப்பா நீங்கள் கடைக்கெல்லாம் போக வேணாம்ப்பா, தாலி வாங்குறதுக்காக போகிறேன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, கல்யாணம் நடக்கணும்னா தாலி வேணும்ல, போயிட்டு நான் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம் நானும் அம்மாவும் அப்படிங்கிறாங்க. அப்பா அதுக்கெலாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் நீங்கள் போய் அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னோடனே, இதை உடனே வந்துட்டேனிலா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய், இதுதான் சான்ஸு, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கடகடன்னு எடுத்துகிட்டு ஓடி வராரு. அப்போ 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல. என்னடி அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சோழன் கொண்டு வந்து கொடுத்தோன்னே அதை வாங்கிட்டு போயிட்டு, இந்தம்மா அப்படின்றாங்க. என்னடி என்கிட்ட ஏதோ கொண்டு வந்து கொடுத்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. நீ பிடிச்சி பாரு வாங்க அப்படின்னு சொல்லும்போது வாங்கி பார்க்குறாங்க. அது தாலி சரடோட தாலி இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்கு ஷாக் ஆகுது. என்னடி இது அப்படிங்கிறாங்க. அது என்னோட தாலி தாம்மா, எனக்கு அத்தையோடதுன்னு சொல்லிட்டு அங்கிள் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி இது அப்படின்றாங்க. ஆமாம்மா, ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, மறந்துட்டியா, இது என்னோட தாலி தான், டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால சோழன் கிட்ட கொடுத்துருந்தேன், அவர் பத்திரமா வச்சுருந்தாரு, இப்போ தான் தாலி இருக்குல்ல, நீங்கள் கடை வரைக்கும்லாம் போக வேணாம், நம்ம இங்கேயே அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க இன்றைக்கி தான் நாள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, வாங்கப்பா அம்மா, வா அம்மா, அங்கிள் வாங்க, அண்ணா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பரபரப்பாக எல்லாரையும் கூப்பிடும்போது எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல. ஆனால் சேரனுக்கு ஒரு சைடு சந்தோஷமாக இருந்தாலும் பல்லவனும் பாண்டியும் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. டேய் என்னடா நடக்குதுங்க, இவங்க தானே அது அப்படிங்கிறாங்க. அண்ணே எனக்கும் ஒன்றும் புரியலண்ணே, அண்ணி என்னண்ணே ஓவர் நைட்டில் இப்படி மாறிட்டாங்க அப்படின்றாங்க பல்லவனும். ஸோ ஒரு விஷயத்தை வச்சு நம்ம நிலாவை லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் பிளான் பண்ணும்போது அதை அப்படியே வேறு மாதிரி திருப்பி விடுறாங்க நிலா. இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.